ஹாய், வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பழங்கள் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ அதில் சில பழங்களை நம்ம மறந்து போயிருப்போம். அதாவது கிராமப்புறத்தில் தான் அந்த பழங்கள் கிடைக்கிது. ஸோ ஆனால் இப்போ நம்ம நகரத்துலேயும் கூட அந்த பழங்கள்லாம் கிடைக்கிது. அந்த பட்டியலில் ரொம்ப முக்கியமான பழம் இலந்த பழம். ஸோ இந்த இலந்த பழத்தோட மருத்துவ நன்மைகளையும் அதோட ஸ்மால் ஹிஸ்ட்ரி மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இலந்த பழத்தோட மருத்துவ பயன் ரொம்ப அதிகம். இதோட பிறப்பிடம் அப்படின்னு கேட்டால் சைனா. இது 4000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ளது. இது சுமார் இதோட மரம் 30 அடி உயரம் வளரக்கூடியது. ஒரு கூர்மையான முட்களோட முட்டை வடிவ இலையோடு இருக்கும். இந்த இலந்தை மரம் தமிழகத்தில் வறட்சி பகுதிகளில் தானாகவே வளரக்கூடியது. இதுக்கு உரம் தேவையில்லை, கொஞ்சம் மழை இருந்தால் போதும். குளிர்காலத்தில் பூத்து காய்விட்டு பழமாகும். இதுக்கு பேரிச்சை, காய்ந்த பழம், வத்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. புளிப்பு சுவையுடைய தின்னக்கூடிய பழங்களை உடையது. ஸோ இதில் விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, மிதமான சர்க்கரை இது எல்லாமே இருக்குது. சாதாரணமாக இது எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கிது. தெரு ஓரங்களில் இலந்த பழம் அதிகமாக விற்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த இலந்த பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா எல்லா இடத்துலையுமே இது இந்தியா எங்கும் இந்த அதிகமாக இது பரவி காணப்படுது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று காட்டு இலந்தை, இன்னொன்று நாட்டு இலந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சீமை இலந்தை அப்படிங்கிறது நாட்டு இலந்தையோட ஒரு பிரிவு தான். இந்த இலந்த பழம் உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியை தரக்கூடியது. குளிர்ச்சியான உடல்வாக இருக்கிறவங்க எல்லாமே இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. மதிய வேளையில் இதை சாப்பிடணும். இதை 100 கிராம் இலந்த பழத்தில் எவ்வளோ கலோரிஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா 75% மாவு பொருள், 0.8% புரதம் மற்றும் தாது உப்புக்கள் இது எல்லாமே அதிகமாக கிடைக்கிது. இதில் இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த இலந்த பழத்தை நம்ம இப்போ 80s 90s எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த இலந்த பழத்தை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் ஸ்கூல் சைடு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டிங்கெல்லாம் அவங்களோட வாழ்வாதாரமே இந்த இலந்த பழம் தான். இப்போவும் இருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். கிராமங்களில் விளைந்த இந்த இலந்த பழங்களை பாட்டிகள் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் வாசலில் வச்சுட்டு வியாபாரம் செய்வாங்க. அதாவது அப்போ எல்லாம் என்ன 5 பைசா, 10 பைசா, 20 பைசா அந்த பைசாவுக்கு நம்ம 2 கையையும் நீட்டினா கூட அள்ள முடியாத அளவுக்கு நிறைய கொடுப்பாங்க இலந்த பழம். ஸோ அந்த இலந்த பழம் அப்போ நமக்கு அதோட மருத்துவ குணங்கள்லாம் தெரியாது. ஸோ ஓகே, கிடைக்கிது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஆனால் அதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. சில பழங்களில் 10 மருத்துவ குணம் இருக்கும், 5 மருத்துவ குணம் இருக்கும். ஆனால் இந்த பழத்தில் எண்ணிக்கையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் அதிகமாக இருக்குது. இதோட சைஸ் ரொம்ப சின்னது, விலையும் ரொம்ப மலிவு. ஆனால் இதோட நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இலந்த பழத்தை வெறுமனே சிறுவர்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும். சாப்பிட முடியாது அப்படின்னு கிடையாது. இதில் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. விட்டமின், தாதுக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறதி இது எல்லாருக்குமே இருக்குது. இப்போ சின்ன பசங்களுக்கு கிடையாது, பெரியவங்களுக்கு கிடையாதுன்னெலாம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஞாபக மறதியை சரி பண்ணக்கூடிய ஒரு சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஞாபக மறதி சரியாகுது. அதுக்கப்புறம் நீர்ச்சத்து, உடலில் நீர்ச்சத்து வத்துறதை தடுத்து மலச்சிக்கல் நீக்கி மன உளைச்சலை சரி செய்து உடலுக்கு சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியது. 3வது, இப்போ நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணும்போது வாமிட் ஏற்படும். ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸோட அந்த பஸ் குலுங்குறது, அது நம்மளோட செரிமான பிரச்சனை இதனால் கூட ஏற்படலாம். ஸோ இதில் தலை சுற்றல், வாந்தி இதெல்லாமே ஏற்படும். அப்போது நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா என்னாகும், இப்போ வாமிட் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இலந்த அடை இதை வாங்கி வச்சுக்கலாம். இல்லை இலந்த பழங்களையும் இலந்த பழத்திலேருந்து உருவாகிறது தான் இலந்த அடை. அந்த இலந்த அடை, இலந்த பழம் இதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளமை தவிர்க்க முடியும். தவிர்க்க முடியாத நேரத்தில் இப்போ நம்ம பயணம் செய்யும்போது இந்த இலந்த பழத்தை நம்ம வாயில் போட்டு அடக்கிக்கணும். அப்போ அதோட உமிழ் நீர் இந்த மாதிரி வாமிட் வர்றதை சரி பண்ணும். உடலில் செரிமானமின்மை இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். வயிறு இயல்பான நிலையை அடையும். இதன் மூலம் வாந்தி இல்லாத பயணத்தை நம்ம வெற்றிகரமாக
செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இழந்த வடை இழந்த அடை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது வந்து இழந்த பழங்களோட சதை பகுதிகளை அதோட கொட்டையிலேருந்து சேகரித்து நிழலில் உலர்த்தி புளி, காய்ந்த மிளகாய், உப்பு, அதோட நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இது எல்லாம் சேர்த்து இதமான சூட்டில் அடுப்பில் வச்சுட்டு கிளறணும். ஸோ பாகுபதத்தில் இவ வரும்போது இறக்கி சூடு ஆறுனதும் அதை தட்டை போல் கைகளால் தட்டி நிழலில் உலர்த்துவாங்க. அதன் பின் அதை வந்து பூவரச இலையில் சுற்றி பாலித்தீன் பைகளில் அடைச்சி வைப்பாங்க. ஸோ புளிப்பும் இனிப்பும் கலந்த இந்த அடையோட சுவை வந்து சுவைப்பவர்களுக்கு பஞ்சாமிர்தம் போல் இனிக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை கேட்கும்போதே அதோட ருசி நாவில் தெரியும். அடுத்தது சர்க்கரை அளவை குறைக்கும். இந்த சர்க்கரை பாதிப்புகளை நம்ம விளையாட்டு போல் குணமாக்கும் ஆற்றல் மிக்கது இந்த இலந்தை பழம். 10-15 இலந்தை பழங்களை தினமும் நம்ம சும்மாவே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பயம் கொடுக்கக்கூடிய அந்த உடலோட சர்க்கரை அளவு ஆச்சரியப்படுற வைக்கிற அளவுக்கு குறையும். சரியான அளவில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்துடும். ஸோ உணவு கட்டுப்பாட்டின் மூலமும் சர்க்கரை பாதிப்பை நீக்கி உடல்நலம் பெற முடியும்னாலும் இந்த இலந்தை பழத்தை சாப்பிட்றது மூலமாக இன்னுமே க்யூர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலந்தை பழம் வந்துட்டு நம்மளோட உடம்பு வந்து பித்தம் அதிகமாகி உடல் சுட்டை சரியாக்கி தானே இன்சுலின் சுரப்பு அதிகரிக்குது. ஸோ உடலில் எடுக்கக்கூடிய சர்க்கரை அளவை ரத்தத்தில் சீராக வைக்குது. அதோட சர்க்கரை பாதிப்பால் உடலில் ஏற்படுற சோர்வு, உடல் கை கால் வலி எல்லாத்தையுமே போக்கிடுது. இந்த வெறுமனையே இந்த இலந்தை பழங்களை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி தொண்டை கமர்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக மிளகு துளி உப்பையும் சேர்த்தும் அதில் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு மாதாந்திர வலியை போக்கும். இப்போ நிறைய பெண்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் அப்போ பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ சில பேருக்கு ரொம்ப கடுமையான வயிற்று வலி கூட ஏற்படும். ஸோ இந்த வலி வந்து அவங்களுக்கு வந்து பெரும் துன்பத்தை தான் தரும். அதாவது அவங்களால எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாது, படுத்திருக்கணும் போல இருக்கும். படுத்திருந்தாலும் வலி நிற்காது, படுத்தாலும் இந்த தீராத வழியில் துடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த பாதிப்பெல்லாம் தீர்றதுக்கு இந்த இலந்த இலை, மிளகு, பூண்டு இதெல்லாம் நல்லா அம்மியில் அரைச்சி அதை உருண்டையாக்கி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இந்த வயிற்று வலி வந்து ஒரு வினாடியில் மாயமாக மறைஞ்சிரும். அந்த வலியே குறைஞ்சி வலி இருந்த இடமே தெரியாது. அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு வயிற்று வலியோடு சேர்த்து தலைவலியும் வரும். அந்த தலைவலியை போக்குறதுக்கு இந்த இலந்த இலையும் நல்லது. ஸோ அப்படி இலையை இது பண்ண முடியல, ஏன்னா இந்த இலந்த பழத்தை அப்போ சாப்பிட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு பழம் சாப்பிட்டா தான் அந்த வலி போகும். வலியோட நேரத்தில் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்போ இந்த இலந்த இலையை அரைச்சி நம்ம அப்படியே உருண்டையாக விழுங்கிட்டோம் அப்படின்னா இந்த வலி குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு விரைவில் தாய்மை அடைய வைக்கும். இப்போ இலந்த இலை, மிளகு, பூண்டு சேர்த்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும்னு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அப்போ பெண்களோட கர்ப்பப்பையில் உள்ள நச்சை வெளியேற்றினா மட்டும்தான் நமக்கு கர்ப்பப்பை சரியாகும். ஸோ அந்த கருப்பையை வளமாக்கி கருவை உருவாக்கும் ஆற்றல் வந்துட்டு இந்த இலந்த பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கை கால் வியர்வை பாதிப்பை போக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், சிலருக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் வேர்த்துட்டே இருக்கும். உள்ளங்கை உள்ளங்கால்லாம் எப்போதுமே வேர்த்துட்ருக்கும். இதனால் அவங்க ஷூ அணியும் நேரங்களில் காலோட இடுக்க சாக்ஸு இதெல்லாமே ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும். இந்த பாதிப்பை வந்து நீக்கிறது வந்து ஒரு நல்ல வல்லமை கொண்டது இந்த இலந்தை பழம். அதுக்கப்புறம் வியர்வை துர்நாற்றம். நிறைய பேர் நைட்டு தூங்குகிற நேரத்தில் இந்த இலந்தை இலைகளை என்ன பண்ணுவாங்க, வியர்வையாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த இலந்தை இலைகளை அரைச்சி 2 உள்ளங்கால்லையும் தடவிட்டு 2 வேளையும் குளிச்சுக்கணும். ஏன்னா வியர்வை துர்நாற்றம் இருக்குது அப்படின்னாலே நார்மலாகவே 2 வேளை குளிக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து மார்னிங் குளிப்போம், ஈவினிங் எல்லோரும் குளிக்கிறதில்ல. ஆனால் அந்த வியர்வை துர்நாற்றம் இருக்கிறவங்க கம்பல்சரி 2 வேளையும் குளிக்கணும். அப்போது குளிக்கும்போது இந்த இலந்தை இலைகளை குளிக்கும் நீரில் கலந்துட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா வியர்வை துர்நாற்றம், அதிகமாக வியர்வை ஏற்படுறது இது எல்லாமே விலகிடும். இப்போ கை அக்குள்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அந்த துர்நாற்றத்தை எல்லாம் போக்குற சக்தி வந்து இந்த இலந்தை இலை சாற்றுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வயிற்று கடுப்பு அப்படிங்கிற ஒரு சூட்டு வலியும், நம்ம முன்னாடி வயிற்று வலியை தான் பார்த்தோம், மென்ஸ்ட்ரேஷன் பீரியடோட வயிற்று வலி. அது மட்டும் இல்லாமல் சூடுனாலே ஏற்படக்கூடிய வயிற்று வலியையும் நீக்கும். அந்த சக்தியும் இந்த இலந்த பழத்துக்கு இருக்குது. தினமும் 2 வேளை இலந்த இலையை தயிரில் கலந்து பருகி வரலாம். ஸோ இலந்த பழங்களையும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னால வயிற்று கடுப்பு அப்புறம் சீதபேதி இதெல்லாம் குணமாகும். ஆனால் அதிகமாக நம்ம வெறும் வயிற்றில் இந்த இலந்த பழத்தை சாப்பிடாமல் இருக்கணும், ஏதாவது சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும். இந்த இலந்த பழம் வந்து உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தானே நமக்கு உடல் உஷ்ணமே வருது. அப்போ தான் நமக்கு வியர்வை, நீர்ச்சத்து இழப்பு இதெல்லாமே ஏற்படுது. அப்போது இந்த இலந்த பழம் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக உடம்பு வந்து குளிர்ச்சி தன்மைக்கு வரும்.
அதாவது உடல் உஷ்ணம் வந்து தணியும். இந்த இலந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உடல் சூடு குறைஞ்சி நீர் இழப்பு சரி செய்யப்படும். நெக்ஸ்ட்டு வந்து வலிமையான எலும்புகள் ஏற்படும். இப்போ எலும்புகள் பலமிழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து குறைவதல் தான். எலும்பு சத்து குறைவாக இருந்தால் என்ன ஆகுது, எலும்பு பலவீனமாயிடுது. ஸோ நம்ம லேசாக கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட என்ன ஆகுது, எலும்பு உடஞ்சிருது. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த பழம் கிடைக்கிறப்ப வாங்கி அளவோடு சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக எலும்புகள்லாம் வலுப்பெறும். அதுக்கப்புறம் பித்தம், வாதம், பித்தம், கபம் இது மூணுமே நம்மளோட உடம்புல அதிகரிக்கும் போது தலைவலி, மயக்கம் போன்ற சில பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். இந்த இலந்த பழத்தில் பித்தத்தை சமன் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. எனவே பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்ட அனைவரும் இந்த இலந்த பழத்தை கிடைக்கிற டயத்தில் வாங்கி அளவோடு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பித்தத்தை சரி பண்ண முடியும். இப்போது எல்லாருக்குமே பாடி பெயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ வருது. அதுவும் இல்லாமல் ஏஜ் ஆக ஆக அந்த வலி வந்து கொஞ்சம் அதிகமாகுது, அடிக்கடியும் ஏற்படுது. டெய்லி நம்மளோட ஒர்க்கு, நம்ம எவ்வளோ வெளியில் போகிறோம் வரோம், வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனாலேயே நம்ம பாடி வந்து ரொம்ப பெயின் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த இலந்த பழத்தில் உடல் வலியை போக்கக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருள் இருக்குது. அதனால் இந்த இலந்த பழத்தை இவங்க சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக உடல் வலி நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும். அதுக்கப்புறம் பசியின்மை. இப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா 3 வேளையும் சாப்பிடணும். ஸோ ஆரம்ப காலத்தில் ஒரு வேளை சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் 2 வேளை சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஸ்டைல் 3 வேளை சாப்பிடணும், 3 வேளையை தாண்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அது தேவையில்லை, 3 வேளை சாப்பிட்டா போதும். பசி எடுத்தால் தான் நல்லா சாப்பிட முடியும். ஸோ 3 வேளையாக இருந்தாலும் 2 வேளையாக இருந்தாலும் பசி இல்லை அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு சில காரணத்தால் ஒரு சிலருக்கு பசியின்மை போல பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பசியின்மை பிரச்சனையை தீர்க்க இந்த பழம் வந்து ஒரு நல்ல தீர்வாகும். இந்த இலந்த பழத்தினை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த பசியின்மை பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கப்புறம் தூக்கமின்மை. ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனையினால் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றது மூலமாக நரம்புக்கு ஒரு நல்ல வலிமை கிடைக்கும். அதனால் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை முற்றிலும் நீங்கும். நெக்ஸ்ட்டு புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இந்த சிறிய பழத்தில் அற்புதமான புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். இந்த அற்புதமான பழத்தை சுவையாக விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா புற்றுநோய்க்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில சக்திகள் வந்துட்டு இந்த பழத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா புற்றுநோயை க்யூர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நியூரோ நச்சுத்தன்மையை தடுக்குது. இப்போது நீரிழிவு நரம்பியல் அப்படிங்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான நரம்பு பாதிப்பு. ஸோ அப்போ நீரிழிவு நரம்பியல் அப்படிங்கிற முக்கியமாக கால்களில் இருக்கக்கூடிய நரம்பை தான் பாதிக்கும். இதனால் அதிகமாக பெயின் ஏற்படும். இந்த பழம் வந்து அந்த பெயினை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இந்த பழத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பழத்தை சாப்பிட்லாம். இதில் பாடி வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பழத்தை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஆக்சினேற்ற பண்புகள் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த இலந்த வடை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா கூட அதை கூட நம்ம சாப்பிடலாம். இலந்த பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பாஸ்பரஸ் இரத்த ஓட்டத்தை சீராக்குது. இரத்த அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து இரத்த ஓட்டத்தையும் சீராக வச்சுருக்க இந்த இலந்த பழம் உதவி செய்யுது. இந்த பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, எலும்புகள் உறுதியடையும். ஆஸ்டியோபராசிஸ் அப்படிங்கிற பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க அடிக்கடி இந்த இலந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை கட்டுக்குள் வரும். இந்த இலந்த பழத்தில் சஃபோனின் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தூக்கத்துக்கு இது நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இந்த இலந்த பழம் ஒரு தேர்வாக இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த கைப்பிடி அளவு இலந்த பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிற்று பிரச்சனையை சரி செய்து ஜீரண சக்தியையும் அதிகரிக்க செய்யுது. முக்கியமாக இந்த இலந்த பழம் பிபியையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறத தடுக்குது. உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களும் இந்த இலந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நன்மை பயக்கும். அதுக்கப்புறம் இதில் சருமத்திற்கு நன்மை அளிக்கக்கூடிய விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இது வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால முகப்பரு, கருவளையம் இதெல்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் பொடுகு நீக்க உதவும். மற்றதெல்லாம் சாப்பிட்றதுனால போகுது, பொடுகு நீக்கிறதுக்கு இந்த ஒரு பழம் உதவி செய்தா அப்படின்னா கண்டிப்பாக செய்யுது. இதில் விட்டமின் சி, புரதம், கேரட்லைடுகள், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாதுக்கள் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே முடிக்கு நன்மை பயக்கக்கூடியது. இதனால் தினமும் இலந்தப்பழம் கிடச்சா கூட அளவோடு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா பொடுகு நீங்கி முடியும் நல்லா வளரும். இந்த பழம் கிராமப்புறங்களில் செழித்து வளரும் இழந்த பழம் திராட்சையை விட சத்துக்கள் கொண்டது. இதனால் அதிக ஊட்டச்சத்து இதில் இருக்குது. பழத்தோட விலை ரொம்பவும் குறைவு. இதனால் இந்த பழத்தை என்ன சொல்லுவாங்க, ஏழைகளின் பழம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது இந்த பழம் காய் பச்சை நிறத்துலையும், பழுத்த பழம் சிவப்பு மற்றும் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். இந்த பழத்தோட கொட்டையை சுற்றிலும் இருக்கும் சதைப்பகுதி தான் சுவைமிக்கது. அந்த சதைப்பகுதியை தான் நம்ம சாப்பிடணும். இந்த இனிப்பு புளிப்பு கலந்த சுவையோடு இருக்கும் இந்த இலந்த பழத்தை நினச்சாலே இப்போது நம்ம இந்த வீடியோ பார்த்ததுமே எல்லாருக்குமே சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா? எல்லாருமே கடைக்கு போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்த பழம் இதை பேசும்போதே நாவில் எச்சு ஊறும். இந்த பழத்தை பறிக்க போய் நம்ம முட்களோட படாத பாடுபட்டு ருசி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பழத்தோட அருமை தெரியும். ஸோ ஆனால் இப்போது இந்த பழம் மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கிறதுனால எல்லாருமே இதை வாங்கி சாப்பிடுங்க. இதோட விலை ரொம்ப கம்மி. அதனால் இதை எல்லாருமே மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா மருத்துவ பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதில். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.